பெற்றோர் ஒருவர் தனது மகன் படிப்பானா படிக்க மாட்டானா என்று ஒரு சோதிடரை அழைத்து வந்து சோதிடம் பார்த்தார். அப்போது இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, கல்லுடைக்கத்தான் லாய்க்கு என்று சொன்னவுடன் அந்த பையனுக்கு பெரிய ஒரு அதிதீவிர கோபமும் படிப்பு மீது வேட்கையும் ஏற்பட்டது. இப்படி சோசியடர் சொல்லிட்டாரே, அதனால் நம்ம தீவிரமாக படித்து பெரிய ஆளாகணும்னு வெறியாக படித்தான். +2ல் நல்ல மார்க் வாங்கினான், எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிது, டாக்டர் ஆனான், சொந்தமாக ஒரு பெரிய கிளினிக்கும் வைத்தான். 30 வருடம் கழித்து ஒரு முதியவர் தனது கிட்னி கல் என்று அவனுடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அந்த பையன் இந்த முதியவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க என்று ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்தார். அதையெல்லாம் முதியவர் கண்டு கொண்டிருந்தார். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் முடிந்தது. அவர் கிட்னியில் கல் நீக்கப்பட்டு குணமானார். உடனடியாக அந்த டீனை அந்த முதியவர், எனக்கு இவ்வளவு சிரத்தை மேற்கொண்டு என்னை குணமாக்கினீர்கள், நன்றி என்றார். இல்லை இல்லை, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அன்று நான் கல் உடைக்க தான் லாய்க்கு என்று சொன்னீர்கள், ஆனால் உங்கள் கிட்னியில் கல் இருக்கிற அந்த கல்லை தான் உடைப்பேன் என்று சொல்லலையே என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த முதியவர் தான் சொன்னது தவறு என்று உணர்ந்தார். ஆகவே விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதை இந்த கதை நிரூபிக்கிறது. நன்றி.